கேரளாவில் ஒரு திருவிழாவின் பொழுது மிகப்பெரிய தூண்களை மரத்தூண்களை எடுத்து வைப்பதற்கு மிகப்பெரிய குழிகளை வெட்டியிருந்தார்களாம். அது மனிதர்கள் சேர்ந்து தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான மரத்தூண்கள். எனவே யானைகளை வைத்து அந்த மரத்தூண்களை ஒவ்வொரு குழியாக அந்த பாகன் கட்டளையிட அந்த யானைகள் சேர்ந்து அந்த குழியிலே அந்த தூண்களை வைக்க அதை மூடிக்கொண்டே இருந்தார்களாம். அதே போல் வரிசையாக எல்லா குழியிலையும் அது தூண்களை வச்சிருச்சு யானை. ஒரே ஒரு குழி பக்கத்தில் வருகிற பொழுது, ஒரு பள்ளத்தின் பக்கம் வருகிற பொழுது இந்த யானை என்ன பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே வைக்காமல் பின் வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. பாகனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்ன யானை கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, இதுவரைக்கும் எல்லா குழியிலையும் கரெக்டாக அந்த மரம் எடுத்து வச்சிச்சே, இதில் மட்டும் என்னன்னு சொல்லி அவர் அங்குஜத்தை எடுத்து குத்திக்கிட்டே இருந்திருக்காரு. யானை திரும்ப பின்வாங்கிக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் அந்த பாகனுக்கு ஒரு சந்தேகம் ஏன் அதுக்குள்ளே அந்த மரத்தை எடுத்து வைக்க மாட்டேங்குதுன்னு குனிந்து பார்த்த பொழுதுதான் அந்த குழிக்குள்ளே ஒரு பூனை குட்டி விழுந்து கிடந்ததாம். அதை எப்படியோ அந்த யானை புரிந்து கொண்டுதான் நம்மால் ஒரு பூனைக்கு இடையூறு நேரக்கூடாது என்பதற்காகத்தான் யானை அந்த குழியிலே அந்த மரத்தூணை வைக்க மறுத்தது. இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்ன? பூனை சிறுபான்மை, யானை பெரும்பான்மை. சிறுபான்மையை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெரும்பான்மையினருக்கு இருக்கிறது என்பது யானைக்கே புரிகிறது. இங்கு இருக்கிற சிலருக்கு புரிகிறதா என்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.